அதிபத்த நாயனார் சிவத் தொண்டர்களாக வாழ்ந்த 63 நாயன்மார்களுள் ஒருவராவார். மீன்பிடிப்பதை தொழிலாகக் கொண்டிருந்தவர். தன்னுடைய சிவபக்தியின் காரணமாக தான் பிடிக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். சில நாட்களில் ஒற்றை மீனே பிடிபட்டாலும் அதனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு விருங்கையுடன் திரும்புவார். இதனால் வறுமையால் வாடினார். ஒரு சமயம் சிவபெருமான் அதிபத்தரை சோதிக்க எண்ணி ஒரு மீனும் பிடிபடாத நாளில் இரத்தினங்கள் பதிந்த தங்க மீனை வலையில் சிக்குமாறு செய்தார். ஆனால் தீவிரமான பக்தரான அதிபத்தர் அதனையும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்தார். இவ்வாறுதான் வறுமையிலும் பசியிலும் வாடிய பொழுதும் சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கும் வழமை தவறாத பக்தியைக் கொண்டவராக அதிபத்தர் விளங்கியமையால் அவருக்கு சிவன் பார்வதி தேவியோடு தோன்றி முக்தியளித்தார்.